ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை எழுத்தாளர் அஞ்சனா சுபியின் மீண்டு வந்த சிலையே. இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டு வந்த சிலையே. கதையின் குரலாய் நான் உங்கள் ஆச்சே கிருத்திகாராஜ். அத்தியாயம் 19. திக்கெட்டும் புகழும் மாதரசி, குலம் காக்கும் குணவதி, மக்கள் நலம் பேணும் நாயகி, ராணி அலமேல் அம்மாள் பராக் 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 என கட்டியக்காரன் முழக்கமிட தன் பல்லக்கில் மந்தாகினியுடன் மெய்காவலர்கள் புடைசூழ அழகர் மலைக்குள் காலடி எடுத்து வைத்தார் அலமேலம்மாள். ஏதோ தொலைந்து போன புதியலை மீட்டு எடுக்கப் போகும் பிரகாசத்துடன் மின்னியது அவரது கண்கள். தன் மருமகள் கடத்தப்பட்டதை எண்ணி துயருற்றவர் தெய்வத்தின் முன் நின்று மன்றாடி கேட்டு முறையிட்டு கொண்டிருந்தார். அப்போது அவர் வயிற்றில் பால் வார்த்தது. மீனாட்சியை கடத்திய கல்வனின் மார்பில் மீன் மச்சத்தை கண்டதாக மந்தாகினி உரைத்த செய்தி. அதை கேட்டு பேரானந்தத்தில் திளைத்தவர் இதோ இப்போது தொலைந்த மகனையும் தொலைந்த மருமகளையும் தேடிக்கொண்டு வந்துவிட்டார். தன் மகனாக இருப்பினும் கல்வனாக அடையாளம் காணப்பட்டவனின் குணம் அறியாததால் கடத்தப்பட்ட தன் மருமகளை நினைத்த மாத்திரத்தில் ஒருவித பயம் நெஞ்சை ஊடுருவி அவர் அறிவை நிலைக்குலைய செய்தது. புத்தி சாதுரியம் மிக்க தன் மருமகள் 1000 பேரின் பலம் பொருந்தியவள். அவள் அனுமதியின்றி அவளை நெருங்க நினைத்தால் மரண தேவதைக்கு அழைப்பு விடுப்பது போல என்பது தெள்ள தெளிவாக புரிந்தாலும் தான் வளர்த்த பெண்ணின் பெண்மைக்கு இழுக்கு ஏற்பட்டுவிடுமோ என்ற எண்ணத்தை அவரால் தவிர்க்க இயலவில்லை. எனினும் சங்கரையாவின் வளர்ப்பின் மீது கொண்ட நம்பிக்கையை பற்றுகோலாக கொண்டு தன் மனதின் சிந்தனைகளுக்கு தற்காலிக தடை விதித்தார். அந்நேரம் அவர் இருக்கும் இடத்துக்கு பிரேசோடனின் ஆட்கள் அலமேல் அம்மாளை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதற்காக பிரவேசம் செய்தனர். அவர் பேச்சுவார்த்தை முடிந்து திரும்பும் வரை தங்கள் ஆட்கள் சிலரை ராணியின் மெய்காவல் அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் பணயம் வைத்துவிட்டு அலமேல் அம்மாளையும் மந்தாகினியையும் அவர்களுடன் அழைத்து செல்ல ஆயத்தமானார்கள். அவர்களின் ஆலோசனையை கேட்டு தயங்கி தலைமை மெய்காவல் அதிகாரியிடம் கண் சமிக்கையில் தைரியம் கூறிவிட்டு அந்த கல்வர்களுடன் புறப்பட்டார் அலமேல் அம்மாள். தங்கள் வசிப்பிடத்தை கடந்து ஒரு மலைப்பாதையில் அழைத்து செல்லப்பட்ட அலமேலம்மாளை கண்டு தூரத்தில் இருந்து ராணி அலமேலம்மாள் வாழ்க வாழ்க, நாயக்க வம்சத்து குலவிளக்கே வருக வருக என கோஷம் எழுப்பியபடி அவர்களை நோக்கி விழுந்தடித்து கொண்டு வந்தார் சங்கரையா. முகத்தில் வியர்வை துளிர்க்க வேக மூச்செடுத்தபடி முகத்தில் மகிழ்வு, நிம்மதி, ஆதங்கம், வருத்தம், குற்ற உணர்வு என கலவையான உணர்வுகள் தாண்டவமாட ராணிக்கு வந்தனம் கூறி நின்றவரை பிரேசோடனின் கூட்டாளிகள் வினோதமாக பார்த்தனர். அவரை கண்டதில் மனதை கத்திப்போல் கிழித்த நினைவுகளின் தாக்கம் அதிகமாக கண்கள் சிவந்து நெஞ்சு படபடவென அலமேல் அம்மாளுக்கு அடித்து கொண்டது. கண்டதை கடந்து வர மறுத்த குரலை கனைத்து சரி செய்தவர், நலம்தான சங்கரையா என விசாரித்தார். தன் மனத்தில் அடக்கி வைத்திருந்த தாய்ப்பாசம் மேலழ, என் மகன் எப்படி இருக்கிறான்? அவனை நான் பார்க்க வேண்டும் என பேசி முடிப்பதற்குள் ராணிக்கு தொண்டை அடைத்து விழிகளில் நீர் கொறுத்து கொண்டது. கொந்தளித்த உணர்வுகளின் தாக்கத்தில் லேசாக தள்ளாடியவரை தாங்கி பிடித்த மந்தாகினி, ராணியம்மா, உணர்ச்சி வசப்படாதீர்கள், அது தங்கள் உடல் நலத்துக்கு நன்றன்று என அக்கறையாக யார் கவனமும் கவராது கடிந்து கொண்டாள். அதற்குள் அவரை பக்கத்தில் இருந்த அவரது குடிலுக்கு அழைத்து சென்றார் சங்கரையா. அப்போது அந்திரனும் அவனது கூட்டாளிகளும் ராணியை ராமதேவரின் சந்நிதி இருக்கும் மலைகளுக்கு கூட்டி வர சொன்ன பிரேசோடனின் உத்தரவை உரைத்து அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை எரிக்கும் பார்வை பார்த்து, பொய் சொல் உன் நண்பனிடம், இனி ராணி அலமேலம்மாள் ஒரு அடி நகர மாட்டார். தேவைப்பட்டால் பேச்சுவார்த்தைக்கு அவன் என் குடில் தேடி வரட்டும் என ஆணித்தரமாக கூறி விரட்டினார். தங்கள் இன மக்களுக்கு தலைவனாக பல காலம் பொறுப்பேற்று வழிநடத்துபவரிடம் அதற்கு மேல் எதிர்ப்பு காட்ட இயலாது பிரேசோடனிடம் செய்தி சொல்ல ஓடினான் அந்திரன். இவை அனைத்தையும் வேலப்பன் அனுப்பிய ஒற்றன் அவ்விருவரின் பரிச்சயமான உரையாடலை மறைந்திருந்து வேவு பார்த்து கொண்டிருந்தான். மேலும் அவர்களை விடாமல் பின்தொடர்ந்து அக்குடிலின் பெண் பக்கத்தை அடைந்தான். சுகவீனத்துடன் பயண களைப்பும் சேர சோர்ந்திருந்த ராணியை குடிலுக்குள் மந்தாகினியின் உதவியுடன் அழைத்து வந்து வற்புறுத்தி சிரம பரிகாரம் மேற்கொள்ள வைத்து கொண்டிருந்தார் சங்கரையா. மேலும் ராணியின் உடல் நலத்தை சோதிக்க தங்கள் கூட்டத்து ஆள் ஒருவனை அனுப்பி அனல் விழியனை அழைத்து வர பணித்தார். சங்கரையாவின் செயல்கள் அனைத்தையும் குடிலின் பின் சுவர் துவாரத்தின் வழியாக கவனிக்க ஆரம்பித்த வேலப்பனின் ஒற்றனும் தன் காதை பட்டை தீட்டியபடி அவர்களின் உரையாடலை கேட்க ஆயத்தமானான்.
அதற்கு ஏற்றது போல சங்கரையாவும் ராணியிடம் அவர் தன் மகனை பிரியும் போது அணிவித்த முத்து மாலையை எடுத்து வந்து நீட்டி, உங்கள் மகன் மகன் என வார்த்தைகளில் தந்தி அடித்தார். துண்டு துண்டாக வார்த்தைகளை உதிர்த்தவரை முழுதாக கூறி முடியுங்கள் என்பது போல கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார் ராணி. ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்து கொண்டு முற்று முழுதாக தான் இந்த கானகத்துக்கு வந்து சேர்ந்ததை தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்ல ஆரம்பித்தார் சங்கரையா. இறுதியில் தடுமாற்றத்துடன், பெற்ற பிள்ளையை விடவும் கண்ணின் கருமணியாக போற்றி ஒரு படி மேலாக வளர்த்தேன் தானம்மா. ஆனால் எங்கு பிழையானது என்று எனக்கே புரியவில்லை. அவன் நாத்திகம் பேசும் புரட்சியாளனாக மாறி நின்றபோது அதை என்னால் தடுத்து நிறுத்தவும் இயலவில்லை. அவன் ரிஷி மூலத்தை தக்க சமயம் பார்த்து கூற முயன்ற போதெல்லாம் அதை காது கொடுத்து கேட்க அவன் இளமையும் மூர்க்க குணமும் அனுமதிக்கவும் இல்லை. தயவு செய்து என்னை தவறாக கருத வேண்டாம் என வருத்தத்துடன் தலை கவிழ்ந்து கை கூப்பினார் அந்த ராஜ விசுவாசி. அழகர் மலைக்கு புறப்படும் முன்பே தன் ஒற்றன் மூலம் நாட்டில் பெரிசோடு நடத்தி கொண்டிருக்கும் புரட்சியை பற்றி கேள்வியுற்றவர், மகன் தேர்ந்தெடுத்த பாதை வேறாக இருந்தாலும் அவனது பயணத்தின் குறிக்கோள் மக்கள் நலன் மட்டுமே என்பதில் மனதை ஒரு வழியாக தேற்றிக் கொண்டார். தன் நினைவுகளில் இருந்து தன்னிலை அடைந்தவர் தான் கொடுத்த பொறுப்பை சரிவர செய்யாததாக எண்ணி மனம் குமைந்த சங்கரையாவை பார்த்து இடவலமாக தலையசைத்து விரக்தி புன்னகை ஒன்றை உதித்தார். மகன் தனது நல்லெண்ணத்தையும் தன்னை சேர்ந்த முன்னோர்களின் நற்பண்புகளையும் பெற்றிருப்பது அவன் மக்கள் நலனில் காட்டும் முனைப்பில் புரிந்தாலும் சங்கரையா அவனது நாத்திக சிந்தனை, கொள்கை கோட்பாடுகளையும் பிடிவாத குணத்தையும் விவரிக்கையில் அவன் தனக்கு மட்டும் மகனல்ல, வீரப்ப நாயக்கனின் இரத்தமும் அவன் உடலில் ஓடுகிறது என்பதை புரிந்து தெளிந்தார். காலமும் வயதும் தந்திருந்த பக்குவத்தின் பயனாக இந்நிகழ்வு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று விதியிருப்பின் அதை மாற்றி எழுத நம்மை படித்த பிரம்மன் வந்தாலும் இயலாதல்லவா? போனதெல்லாம் போகட்டும், வருந்தாதீர்கள் என மொழிந்து சங்கரையா கூறிய செய்தியை ஒரு புன்னகையுடன் கடந்து விட்டார் அலமேலம்மாள். மேலும் ராஜரீக காரியங்கள் சிலவற்றை அவருடன் பகிர்ந்தவர் திடீரென்று, அது சரி, மீனாட்சி எங்கே கேட்கவும் முகம் விகசிக்க, உங்கள் குலத்தை ரட்சிக்க வந்த தெய்வம் அம்மா தங்கள் மருமகள் என பூரித்த சங்கரையா மீனாட்சிக்கு ராமதேவர் தரிசனம் தந்து அவர்களது வம்ச பாவத்தை நிவர்த்தி செய்ய வழிகாட்டி ஒரு தெய்வ காரியத்தை செய்ய பணித்ததை பற்றி கூறினார். மேலும் அதன் தாத்பரியம் உணர்ந்த பெண்ணவளும் எப்பாடு பட்டேனும் அதை செய்து முடிக்க சங்கல்பம் எடுத்திருப்பதை உரைத்த சங்கரையாவின் குரலில் அப்படி ஒரு பெருமை. அவர் சொன்னதை கேட்ட ராணியின் விழிகளில் கடல் உப்பின் கரிப்பை உள்ளடக்கிய ஒற்றை கண்ணீர் துளி கன்னத்தை நனைத்து உருண்டோடியது. ஒரு கணம் இந்த உலகமே ஊமையாகிவிட்டது போன்ற ஒரு உணர்வு எழ அது உள்ளத்தை ஒரு கலக்கு கலக்கிவிட்டது. அதன் பின்னர் தான் அமர்ந்திருந்த கோரைப்புல் வேய்ந்த பாய் இருக்கையிலிருந்து எழுந்து, இப்போதே எதிரிகளுக்கு அதிக காலம் இடம் கொடுத்து விட்டோம். இனி காலம் தாழ்த்தினால் உள்ள அபாயங்களால் அரசு சின்னாபின்னமாகி விடும் போல் இருக்கிறது. பிரேசோடனுக்கு மீனாட்சியை மணமுடித்து சித்தன் உரைத்த பரிகாரத்தை செய்ய வைத்து அவனை அரியணை ஏற்றி அழகு பார்க்காமல் இவ்வுயிர் சாந்தி அடையாது என குரலில் சிலர்ப்பும் தவிப்பும் இழையோடு ஆர்ப்பரித்தார் அலமேலம்மாள். அச்சமயம் குடிலின் வாசலில் வைத்திருந்த மண்கலயம் டனார் என்று உடைந்த சத்தத்தில் அனைவரின் கவனமும் சுவரோடு சுவராக நின்று அத்தனை நேரம் அவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவனில் படிந்தது. பெற்றவளுக்கு தன் பிள்ளையை அடையாளம் காண்பது அவ்வளவு கடினமா என்ன? உருவத்தில் தன் பாட்டனாரை கொண்டிருந்தவனை காண இரு கண்கள் அவருக்கு போதவில்லை. ஒரு நிமிடம் கடலின் ஆழத்தில் கொடிக்கொண்டிருப்பது போன்ற ஒரு நிசப்தம் அந்த இடத்தை நிறைத்தது. அலமேல் அம்மாளின் நாடி நரம்புகளில் எல்லாம் புது ரத்தம் பாய்ந்து படபடவென துடித்த சத்தம் அவருக்கு மட்டுமே கேட்டது. பிறந்ததும் தான் உச்சி நுகர்ந்த மகனை அதன் பிறகு வளர்ந்த ஆண்மகனாக காண்கிறார். அடிவயிற்றிலிருந்து உருவமில்லாத ஒரு உணர்வு பொங்கி பிரகவித்து கேவலாக வெளிவந்தது. அவர்கள் இருவருக்குமான இடைவெளியை குறைத்தவர் அவன் மார்பில் தன் முகத்தை அழுத்தி, இந்த பாவியை என்றாவது மன்னிக்க முடிந்தால் மன்னித்துவிடு பிரேசோடா என விம்மி வெடித்து அழுது அப்படியே அவன் காலடியில் சரிந்து அமர்ந்தார். எத்தனை வருடங்கள் அவன் அனுபவித்த வனவாசத்தை ஈடு செய்ய தன் கண்ணீரால் அவன் பாதம் கழுவினார். தன் வஜ்ரம் போன்ற முஷ்டிகளை இறுக்கியவனின் காதுகளில் சிறிது நேரத்துக்கெல்லாம் சமுத்திரத்தின் கொந்தளிப்பை போன்று பேரிரைச்சல் ஒன்று கேட்டது. அச்சூழ்நிலையில் இறுகிய எக்காக நின்ற நண்பனின் தோளை உலுக்கி நிதானத்துக்கு வரவைக்க முயன்ற அந்திரனின் முயற்சியெல்லாம் வீணானது. தன் தந்தை அவர்கள் திட்டத்தில் இடைபுகுந்து ஏதாவது குளறுபடி செய்துவிடப் போகிறார் என பதறிக்கொண்டு அந்திரன் கூறியதும் அவனோடு ஓடோடி வந்த பிரேசோடனின் கால்கள் குடிலுக்குள் இருந்து வந்த சம்பாஷணைகளில் அப்படியே தேங்கியது.
தன் ரிஷி மூலத்தை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தவர்களின் உரையாடல் அவன் காதில் யாரோ ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. ஏதோ தான் நம்பிய அனைவரும் தன்னை ஏமாற்றி விட்டது போல உணர்ந்தவனின் கைகள் தன் பக்கத்தில் இருந்த மண்பானையை உடைத்தது. இத்தனை வருடங்கள் தான் வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு மாய கனவானதை போன்றதொரு பிம்பம் எழ, எங்கள் கோரிக்கைகளை எப்படி நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என எனக்கு தெரியும். உங்கள் மருமகளை அழைத்து கொண்டு வந்தவளை கிளம்பலாம் என இறுதி வார்த்தைகளை அவன் பேசி முடிப்பதற்குள், பெரேசோடா, யாரிடம் பேசுகிறாய் என தெரிந்துதான் பேசுகிறாயா என்று குரலை உயர்த்திய சங்கரையாவுக்கு மகனின் முகமாறுதல்களிலேயே அவன் அனைத்தையும் கேட்டிருக்கிறான் என நன்றாக புரிந்துவிட்டது. அவரை உறுத்து நோக்கி, நன்றாக தெரிகிறது தந்தையே, அதிகார வர்க்கத்தின் பிரதிநிதியிடம் என்றவனின் சொல்லம்புகளில் விசுக்கென்று நிமிர்ந்தார் அலமேல் அம்மாள். சுழன்றடிக்கும் சூறைக்காற்றில் வேரோடு சாயும் மரமாக தவித்தவன் சற்று இடைவேளை விட்டு, உங்களை இனிமேலும் தந்தையென அழைக்கலாம் தானே என கேட்கவும் அவருக்கு உருகிவிட்டது. அடுத்த நிமிடம் அவனை நெருங்கி தோளணைத்து, இறைவனிடம் நான் வேண்டுவது எல்லாம் ஒன்றுதான். இனி ஒரு பிறவி கொண்டாலும் உன்னையே மகனாக அடையும் வரம் வேண்டுகிறேன் என சங்கரையாவின் வார்த்தைகளில் தன் உணர்ச்சிகளை கட்டுக்குள் கொண்டு வந்தான். தன் காலடியில் இன்னும் அமர்ந்திருந்த அலமேல் அம்மாளை உறுத்து, உங்கள் ராஜ்யத்து மக்களின் நல்வாழ்வுக்காகத்தானே எனக்கு முடிசூட்டப்படாத பாடுபடுகிறீர்கள். நல்லதை செய்ய பட்டமும் பதவியும் இருக்க வேண்டும் என்றில்லை. தொண்டனாக இருந்தும் புரட்சி செய்த நாட்டு மக்களின் நலனை காப்பேன் என கூறவும், அதற்கு மறுத்து மறுமொழி கூற வந்தவரை போதும் என்பது போல செய்கையில் அமைதியாக்கி விட்டான். இது என் உயிருக்காக நான் பயந்து ஓடுவதாக அர்த்தமல்ல. என் மக்கள் ஒருவேளை உணவுக்கு திண்டாடும்போது அறுசுவை உணவு வகைகள் உண்டு பட்டாடை உடுத்தி பஞ்சனையில் புரள என் மனமிடம் தராது. சரி என்று எனக்கு தோன்றுவதை செய்த பழகிய சுதந்திர புருஷன் நான். உங்கள் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மக்கள் நலம் பேணுவதெல்லாம் எனக்கு சரிவராது என முகத்தில் அறைவது போல தன் மறுப்பை காட்டிவிட்டு அங்கிருந்து வெளியேற திரும்பினான். பெரேசோடா, நில், சொல்வதை கேள். இதில் மக்கள் கடமை மட்டுமல்ல, உன் உயிருக்கும் பேராபத்து ஒளிந்திருக்கிறது. அதற்காகத்தான் உன் அன்னை தொடர்ந்து இளவரசி மீனாட்சி வரை அனைவரும் படாத பாடுபடுகிறார்கள் என உரக்க கத்திய சங்கரையா அறிய மாட்டார் தன் கடைசி வாக்கியம் கருந்தேளாக மகனின் மனதை கொட்டி அதில் குடிக்கொண்ட மெல்லிய உணர்வுகளை விஷமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது என்று. ரத்தின சுருக்கமாக அவன் ரிஷி மூலத்தை கூறி சித்தனின் அருள்வாக்கு தொடங்கி காட்டில் அவனை முதலில் மீனாட்சி அடையாளம் கண்டது, பிறகு அவனது அடையாளத்தை உறுதிப்படுத்தி கொண்டு அவரிடம் தன் அர்ப்பணிக்கு துணை நிற்கும்படி வேண்டிக் கொண்டது வரை உரைத்தார். பாதகி கடமைக்காகத்தான் என்னை காதலித்தாளா, இல்லை கடமைக்காக என்னை காதலிப்பது போல நடித்தாளா என எரிமலையாக பொங்கிய பிடிவாதக்காரனின் மனம் அக்கினி குழம்பை கக்கி அவளை தகிக்க தயாரானது. அவர் கூறிய விஷயங்களுக்கு எந்த எதிர்வினையும் புரியாது கிடுகிடுவென திரும்பி பார்க்காமல் அந்த மலைப்பாதையில் ஏறி நடக்க ஆரம்பித்தான். அவன் மனமும் மூளையும் போகின்ற வழி நெடுகிலும் மீனாட்சியின் சந்திப்புக்கு பிறகான சம்பவங்களை மனக்கண்ணில் ஓட்டி பார்த்தது. தன்னை அவளது மோகன சக்தி கொண்டு மயக்கி அவள் இஷ்டத்துக்கு வளைத்துவிட்டதை எண்ணி வெட்கினான். அப்போதும் வளைக்க முயன்றவளுக்கு வளைந்து கொடுத்தது தான் என்பதை மட்டும் வசதியாக மறந்தான் அந்த முரடன். அவள் தன்னிடம் காதல் கொள்ள தனது மார்பில் இருக்கும் மீன் மச்சமும் தான் வீரப்பனின் வாரிசு என்ற காரணம் மட்டும்தானா? அது சரி, சாதாரண கல்வனிடம் காதல் கொள்ள அவளுக்கு என்ன சித்த சுவாதீனமா? இப்படி சிந்தனை ஓட்டத்தில் அமிழ்ந்தவன் வழியில் சந்தித்த அனல் வெளியனிடம், இளவரசி எங்கே என்று பற்களுக்கு இடையில் வார்த்தைகளை கடித்து துப்பினான். ஏன், ராமதேவரின் சன்னிதானத்தில் தியானிக்கிறார்கள் என தான் கூறி முடிக்கும் முன் புயலென அங்கிருந்து நகர்ந்தவனின் செயலில் திகைத்த வெளியனுக்கு பெரேசோடன் கேட்ட துணியும் கொவ்வை பழமென சிவந்திருந்தவனின் கண்களும் ஏதோ விபரீதம் என இடித்துரைத்தது. பெரேசோடா, நில் என கூக்குரல் கொடுத்தபடி அவனை பின்தொடர போனவனே தன் தந்தை அழைப்பதாக வந்து கூறிய ஆடவனுடன் வேறு வழி இல்லாமல் சென்றான். அந்த மலை உச்சியில் அமைந்த ஜீவ சமாதியில் தூப தீப ஆராதனைகளை முடித்துவிட்டு சித்தனை நினைத்து கண்மூடி தியானத்தில் அமர்ந்திருந்தவளை கலைத்தது. நீ இந்த மதுரை பாளையங்களை கட்டி ஆள நினைப்பது போல என்னையும் உன் மோகன சக்தியால் ஆண்டு விடலாம் என எண்ணியிருந்தாயோ என்றவனின் அதிர வைக்கும் ஒருமல். தகிக்கும் சூரியனின் ஒளிக்கதிர்களை ஒத்த ஏறி நெருப்பை கக்கும் கண்களால் தன்னை கூர்ந்தவனை கண் விழித்து பார்த்தாள் மங்கை. புலி இப்பொழுது வந்துவிடக்கூடுமோ, அப்பொழுதே அதை எதிர்கொண்டிருக்கலாமோ என ஒருவித கலக்கத்தில் உழன்று கொண்டிருந்தவளுக்கு இறுதியில் புலி சாதாரணமாக வரவில்லை, கடும் சீற்றத்துடன் அவளை அடித்து சாய்க்க வந்திருப்பது மீண்டும் புலனானது. வருவதை சந்தித்துதானே ஆக வேண்டும் என்ற மனப்பான்மைக்கு வந்திருந்தவள் தான் அமர்ந்திருந்த இடத்தில் இருந்து எழுந்து நின்றாள். வெறுப்பாக மங்கையை நோக்கி, உனது நன்றி உணர்வுக்காக என் உள்ளத்தை வேடிக்கை பொருளாக்கி நீயும் பெண்ணா? சி
என்றவனின் வார்த்தைகளில் யாரோ ஆணிவேரில் வெந்நீரை ஊற்றியது போல துடித்தது மங்கையின் உள்ளம். தன் கரத்தால் செவி இரண்டையும் பொத்தி, என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்களத்தான் என்றவள் வேகமாக அவனை நெருங்கி, என் கண்களில் ஒருமுறை கூடவா உங்களுக்கான காதலை நீங்கள் காணவில்லை என கேட்டாள். அக்கேள்வியில் லேசாக தடுமாறியது காளையின் நெஞ்சம். அடுத்த நொடி வினையான நினைவுகள் நெஞ்சை பிளக்க, ஏது காதலா? நீ என் மீது கொண்டதற்கு பெயர் காதலா? உன் அத்தையின் வம்ச வித்தை தேடி வந்தவள் நீ. அது நான் என தெரிந்ததும் தானே உனக்கு என் மீது காதல் வந்தது என்றவனின் கேள்வி கணைகள் அவளை மௌனமாக்கியது. சொல் இளவரசி என தன் மார்பின் மீன்மச்சத்தை காட்டி, இதுதானே நீ என்னிடம் காதல் கொள்ள காரணம்? இதுதானே நீ கண்ணகி அம்மனுக்கு கோயில் எழுப்ப அவ்வளவு ஆர்வம் காட்டுவதற்கு காரணம் என்றவனின் முகத்தில் ரௌத்திரம் தாண்டவமாடியது. முகம் கசக நின்று இருந்த பெண்ணின் தாடையை அழுந்த பற்றி, ஒருவேளை இந்த மீன்குறி மச்சம் எந்த ஆடவனுக்கு இருந்திருந்தாலும் இப்படித்தான் அவனுடன் கொஞ்சம் கொலாவி கூடியிருப்பாயோ என்றவனின் வார்த்தைகளில் பழுக்க காய்ச்சிய கோலால் யாரோ சூடு இழுத்தது போல உணர்ந்தாள் மீனாட்சி. போதும், நிறுத்துங்கள் என கீச்சிட்டவளின் சத்தம் அந்த அந்தி பொழுது கூடு திரும்பிக் கொண்டிருந்த ருத்த பட்சிகளை எல்லாம் ஸ்தம்பிக்க செய்தது. மின்னல் வெட்டும் பார்வையால் தன்னை உறுத்தவளை சற்றும் சளைக்காது தன் ஒக்கிர பார்வை கொண்டு அவள் உள்ளத்தீயை கொழுந்துவிட்டு எரிய செய்தான் மீனாட்சியின் மணாளன். தான் சங்கரையா மற்றும் அலமேல் அம்மாள் மூலம் அறிய வந்த உண்மைகளை அவளிடம் கூறி, இதை ஏன் என்னிடம் மறைத்தாய் என முறையிட்டான். நெஞ்சில் தன் துணை பரிசளித்த காயங்களை வெளிக்காட்டாமல் இருக்க பெருமுயற்சி செய்த பாவை தன்னவனை முதலில் சந்தித்த நிகழ்வை காலக்குடுவையில் தேடி நினைவு கூர்ந்தாள். அவனை முதலில் கள்வனாக கண்டபோதே ஒருவித ஈர்ப்பை உணர்ந்தவள் அதை தன் கடமையை நினைவுறுத்தி தனக்குள் அமர்த்தியதை இப்போது கூறினால் மட்டும் இவன் நம்பி விடுவானா? இதுவும் அவளது பசப்பு என இழிவுபடுத்தவும் தயங்க மாட்டானே? தன் மனம் சொல்வதே சரி என்று தனிக்காட்டு அரசனாக வளர்ந்தவனுக்கு எப்படி புரிய வைப்பது? ராஜாங்கம் என்பது பலிப்பீடம். அதில் அமர பொல்லாத மண்ணாசை கொண்டவர்கள் பயங்கரமான பாவங்களை செய்யவும் அஞ்சுவதில்லை என்று. அவன் தன் அத்தானாக இருக்கக்கூடும் என்ற ஐயத்தில் அவனுடன் வந்தவள் அவன் மீது தான் கொண்ட ஈர்ப்பு நிமிடத்துக்கு நிமிடம் பலப்பட்டு கொண்டே வந்ததையும் அதை அவள் அத்தைக்கு பட்ட நன்றிக்கடன் ஊமையாக்கி விட்டதையும் எப்படி உரைப்பாள்? அவன் நலனுக்காகத்தானே பொய் சொல்லி வஞ்சித்தாள். ஆனால் அவன் பார்வையில் தான் குற்றவாளி ஆனதாக கையாலாகாத தனத்துடன் எதிர்கண்டாள். என் கடமையும் காதலும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தது என்றால் நம்பவா போகிறீர்கள்? நான் சித்தன் கட்டளையை ஏற்றுக்கொண்டு வந்தபோது உங்களிடம் ஈர்க்கப்பட்ட சில நாளிகைகளில் என் அத்தானாக நீங்கள் அறியப்பட்டதே விதி என்பதா, இல்லை சித்தனின் திருவிளையாடல் என்பதா என உருக்கமாக தன் உள்ள கடல் பொங்கி வழிய பேசியவளை எகத்தாளமாக பார்த்த தன் கரங்களை ஆஹா என காற்றில் வீசி, விதியாம் சித்தனாம், நான் மதியின் சக்தியை நம்பி வியூகம் வகுப்பவன். எவனோ ஒரு ஆண்டி சொன்னானாம் கோயில் எழுப்பினால் பாவம் தீருமென்று. அப்படியென்றால் இந்த உலகம் முழுவதும் கோயில்களாகத்தான் காட்சி தர வேண்டும் என கண்கள் சிவந்து தணல்கள் போல அனல் வீச பேசினான். பின்னர் திடீரென்று எதையோ நினைத்து வயிற்றை பிடித்து கொண்டு சிரிக்க ஆரம்பித்தான். நேற்று வரை அவனுடன் கூடல் கூடி கட்டி காதல் கவி பாடியவள் எப்படியாவது தன் அன்பு கொண்டு அவன் மனதை மாற்றிவிடலாம் என எண்ணி வானொலகில் மிதந்து கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது அவன் பேச்சும் செயலும் கேட்கவும் பார்க்கவும் ஏதோ பாதாளத்தில் தடால் என்று விழுந்தது போல இருந்தது. அவனே விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தவளிடம், கேவலம் ஒரு 10 பருவ பெண்ணை தெய்வமாக்கி வழிபட்டால் அவள் உன் அத்தையின் வாரிசை ரட்சித்து விடுவாள் என்பதையெல்லாம் எப்படி நம்புகிறாய் நீ? அவ்வளவு சக்தி இருந்தால் மாண்ட தன் கணவனை உயிர்ப்பித்திருக்க மாட்டாளா உன் கண்ணகி அம்மன் என்றான். அவன் கேள்வி கணைகளில் அப்படி ஒரு எண்ணல் துள்ளி விளையாடியது. அவன் தன் நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை வசைப்பாடவும் கொந்தளித்த மங்கை அவன் நெஞ்சை பார்வையால் ஊடுருவது போல கூர்ந்து, இந்த மலைப்பாதையில் செல்லும்போது ஏதாவது கொடிய விலங்கு தாக்கிவிடுமோ என்ற பயம் இல்லாமல் எப்படி நடக்க முடிகிறது? கையில் பிடித்த வாள் தந்த துணிச்சலும் தங்கள் வீரத்தின் மீது கொண்ட நம்பிக்கையும் துணை நிற்கும் தைரியம்தானே என கேட்டாள். அவன் தலை தானாக ஆம் என அசையவும் சலனமில்லாத திடமான குரலில், அது போலத்தான் தெய்வத்தன்மை கொண்ட சக்தி ரூபத்தை சிலையாக பிரதட்சியம் செய்து வழிபடுவதும் துன்பத்தில் உழலும் மக்களுக்கு வழிபாட்டு தலங்களும் இறை சக்தியும் ஆக்ரோஷமான அலைக்கடலில் தத்தளிப்பவனுக்கு பற்றுக்கோலாக ஒரு மரக்கட்டை கிடைத்தது போன்றதொரு நம்பிக்கை தருகிறது. அந்த நம்பிக்கையே அவன் அத்துன்பத்தில் இருந்து வெளிவர துணையாக இருக்கும் பட்சத்தில் அதை மூர்க்கமாக வசைப்பாடாமல் ஏற்றுக்கொண்டால்தான் என்ன என நியாயம் கோரினாள். மேலும் அவன் கண்ணகி அம்மனை கேலி பேசியதை கண்டிக்கும் விதமாக, கைவிட்ட கொண்டவனுக்காக அரசனிடம் நியாயம் கேட்டு ஒரு ஊரையே தன் கோபத்திற்கு இரையாக்கிய அந்த பரிசுத்தமான ஆத்மாவுக்கு சக்தி இல்லை என்று எப்படி கூற இயலும்?
தன் கணவனை அவள் மன்னித்திருந்தாலும் அவன் நம்பிக்கை துரோகத்துக்கான வினைப்பயனைத்தான் அவன் அறுவடை செய்திருக்கிறான். நீங்கள், நான், இவ்வுலகம் என அனைத்தும் இந்த பிரபஞ்ச விதிக்கு கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். அப்படி இருக்க என் கண்ணகி அம்மன் மட்டும் விதிவிலக்கா என்ன என தன் போக்கில் பேசியவளின் வாதத்தில் ஆவேசமடைந்த பிரேசோடன், எல்லாம் விதிப்படி நடக்கும் என்றால் அந்த தெய்வமும் கோயிலும் எதற்கு? இதிலிருந்தே புரியவில்லையா? உங்கள் தெய்வ நம்பிக்கை எல்லாம் வெறும் சடங்கென்று? பாம்பு சிலையாக இருக்கும்போது பயபக்தியுடன் பால் வார்ப்பதும், உயிரோடு கண் முன்னே வந்தால் விரட்டி விரட்டி சாகடிப்பதும் தான் உங்கள் நம்பிக்கையின் அளவுகோலா என எதிர்வாதம் செய்தான். அவனது தறிக்கெட்ட கேள்வி கணைகளில் சினமானது உடல் மனமெல்லாம் பரவி படர்ந்தது. எல்லாம் விதிப்படி விளைந்தாலும் தெய்வ அனுகூலம் இருப்பின் நம் வினைப்பயனின் தாக்கத்தில் இருந்து ஒரு அளவாவது விடுபடலாம். அதற்கு நமக்கு கொஞ்சமாவது கொடுப்பனை வேண்டும். அந்த கொடுப்பனை கூட நாம் நம்பும் இறை சக்தியின் மீது நாம் கொண்ட நம்பிக்கை பொறுத்தது என உள்ளடக்கிய கோபத்துடன் அவனுக்கு எப்படியாவது புரிய வைக்க முயன்று கொண்டிருந்த மீனாட்சி தொடர்ந்து, நாம் உறவாக கொண்ட மனிதர்கள் சில நேரத்தில் நஞ்சை உமிழ்ந்தாலும் அவர்களிடம் அன்பையும் ஆசையும் மாறாது மேன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற தாத்பரியத்தை உங்களுக்கு போன்ற மூடர்களுக்கு விளங்க செய்ய பாம்பு சிலைகளை நிறுவி இருக்கலாம் என விதண்டாவாதம் பேசியவனுக்கு அவன் பாணியில் ஒரு குட்டும் வைத்தாள். அப்போதும் மேலே ஏதோ பேச வந்தவனை கை நீட்டி தடுத்து நிறுத்தியவள், நன்றாக கேளுங்கள். என் கையில் பிடித்த வாளில் நம்பிக்கை குன்றினாலும் என் இறை நம்பிக்கையின் மீது என்றும் நம்பிக்கை இழக்க மாட்டேன். என் இறை நம்பிக்கை உங்களையும் ஒரு நாள் ஆத்திகனாக மாற்றி என் கண்ணகி அம்மனை நோக்கி கைகூப்பி நிற்க வைக்கும் என அலைக்கடலாக ஆர்ப்பரித்தாள் மீனாட்சி. தன் அறிவை கொலைய செய்யும் அவளது வார்த்தைகளில், இது வெறும் பிதற்றல் தேவி. இந்த உயிர் உடலை விட்டு பிரிந்தாலும் சரி, என் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை எக்காரணம் கொண்டு மாற்றிக்கொள்ள மாட்டேன். அப்படி மாற வேண்டிய நிர்பந்தம் தோன்றினால் என் பகுத்தறிவை எக்காரணம் கொண்டும் கைவிடேன் என மார்த்தட்டினான் கண்ணபிரான். அவனை மிதப்பாக நோக்கி, மாற்றம் ஒன்றே மாறாதது, அதையும் மறந்துவிட வேண்டாம். என் கடமைக்கு ஒரு நாள் நீங்கள் துணை நிற்கத்தான் போகிறீர்கள். அதையும் என் கண்ணகி தாய் நடத்தி காட்டுவாள். அதற்காக எதை வேண்டுமானாலும் விலையாக தர நான் தயார் என மதம் கொண்ட யானையாக சினம் கொண்ட சிங்கத்திடம் வெறி கொண்ட வார்த்தைகளால் மோதினாள். அதில் அடங்கியிருந்த பிரேசோடனின் கோபம் பீரிட, ஓஹோ, எதை வேண்டுமானாலும் விலையாக கொடுப்பாயா? எப்படி? உன் நன்றி உணர்வுக்கும் கடமைக்கும் என் காதலை விலை பேசியது போலவா என தன்னிடம் சுயமிழந்து நிற்பவளின் இதயத்தை சுடு சொற்களால் குத்தி கிழித்தான். ஒருவரை ஒருவர் சுடு சொல் கொண்டு வதைத்ததில் இருவர் இதயமும் புழுங்கி துடிதுடித்தது. அவரவர் மட்டுமே அறிந்த உண்மை. இந்த சித்தன் வசிக்கும் மலையின் மீது நின்று கூறுகிறேன். கண்ணகி அம்மன் மீதான எனது பற்று காரண காரியங்களுக்கு உட்பட்டது. என் கடமைக்காக மட்டுமல்ல, நான் காதலித்து கரம் பிடித்தவனின் வம்சத்தின் நலனுக்காக என் இறை சிந்தனையையும் தெய்வ பக்தியையும் கூட விலையாக தருவேன் என தன் அடுத்த பிறவிக்கான ஜென்ம சாசனத்தை தன் நாக்கொண்டு படித்தாள் மங்கை. அவள் நினைவாக எப்போதும் தன்னுடன் வைத்திருந்த சித்தனின் பொன்னும் மாணிக்க பரல்களும் அடங்கிய முடிப்பை தன் இடையில் இருந்த உருவி, எப்போது என் காதலுக்கு சமாதி கட்டி கோயில் என்ற பெயரில் நீ எழுப்பப் போகும் கல்லறை உனக்கு என்னை விட முக்கியமாகிவிட்டதோ அப்போதே நானும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். இனி உனக்கு என் மனதில் மட்டுமல்ல, வாழ்விலும் இடமில்லை. உன் பாதையில் நீ போகலாம் என தன் கண்ண கதுப்புகள் துடிக்க தீக்கங்குகளாக வார்த்தைகளை உமிழ்ந்து அவள் முகத்தில் அந்த முடிப்பை வீசிவிட்டு திரும்பி பார்க்காமல் நடந்து சென்றான். அவன் இயம்பிய வார்த்தைகளில் அப்படியே மடிந்தமர்ந்தவளின் மனம் பாறாங்கல்லாய் கனத்தது. பாரம் ஏறிய மனதின் உணர்வுகள் மடைத்திறந்த வெள்ளமாக கண்களில் உடைப்பெடுக்க தன் நிலையை எண்ணி கழிவிறக்கம் கொண்டாள் மீனாட்சி. எனக்கும் என் மனைவிக்கும் இடையிலான உறவு உடம்பிற்கும் உயிருக்கும் இடையே உள்ள நட்பின் தன்மை கொண்டது என்ற வள்ளுவனின் உடம்போடு உயிரிடை எண்ண மற்றெண்ண மடந்தையோடு எம்மிடை நட்பு என்னும் குரல் வழி நின்று பாகாக உருகியவன் இன்று உயிரும் ஒரு நாள் காலத்தின் கட்டளையின் பெயரில் பிரியத்தான் வேண்டும் என பேதைக்கு வலிக்க வலிக்க உணர்த்திவிட்டு சென்றான். அந்நேரம் யோசிக்காமல் தம்பதியர் இருவரும் முதிர்த்த வார்த்தைகள் அரூபமாக அந்த மலையில் யோக நிஷ்டையில் இருந்த ராமதேவரின் செவிகளை சென்றடைந்ததையோ அவர் இந்த மலை மீது இருந்து இவர்கள் பேசியது அனைத்தும் பலித்தமாகட்டும் என முனகி ஆசி கூறியதையோ அவ்விருவரும் அறியாது போனதுதான் காலத்தின் கட்டாயமோ? நம் வார்த்தை வடிவம் பெற்ற எண்ணங்கள் வரமாவதும் சாபமாவதும் நம் விதி பயனா, இல்லை நம் வினய பயனா? கதையில் அடுத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திடுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.